கர்த்தர் எனக்கு கொடுத்த சில வசனங்கள் உங்களோடு கூட பேசி ஆமென். இதை கர்த்தர் வார்த்தையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 20-25 நிமிஷத்துல இந்த ஆராதனை நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னும் என்னை மறைத்து கர்த்தர் உங்களுக்கு பேசுவாராக. இங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில வசனங்களை, புதிய வசனம் அல்ல, தெரியாத வசனம் அல்ல, தெரிந்த மனப்பாடமா இருக்கிற சில வசனங்களை ஆமென் கர்த்தர் அந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்வோம். 34ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனம். எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்களை கேட்டாலும் சொல்லுகிற ஒரு மனப்பாடமான வசனம். அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்ல கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து சொல்லுங்க, பேசுங்க. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ருசித்து. எத்தனை பேர் ஆண்டவரை ருசித்து பார்க்கிறோம் எனக்கு தெரியல. ருசித்து பார்த்துருக்கிறோம் அப்படின்னா, ருசித்து பார்த்த ஜனம் ஆண்டவரை விடவே விட மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் கடந்து போறேன். இப்போ ஒரு ஸ்வீட் இருக்குன்னு வச்சுங்களேன். நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல உயர்ந்த ஒரு ஸ்வீட். அப்ப அந்த ஸ்வீட்டை நீங்க எப்படி ருசித்து பார்க்க முடியும் அப்படின்னா, எப்படி ருசித்து பார்க்கலாம்? அது 1 by 1 நான் சொல்றேன். முதல்ல அந்த ஸ்வீட்டை பார்க்கணும். நான் அதில் வசனத்துக்கு அப்படியே சேர்ந்த மாதிரி நான் சொல்லிட்டு போறேன். ஒன்று, அந்த ஸ்வீட்டை நம்ம பார்க்கும்போது நமக்கு கவரணும். அதை பார்க்கும்போதே சில பேருக்கு என்ன பண்ணுவோம், இது அது என்ன டேஸ்ட், புளிப்பா இருக்குதோ தித்திப்பா இருக்குதோ தெரியாது, ஆனால் பார்க்கும்போதே இது நல்லா இருக்கும் போல. அப்போ பார்வை. ரெண்டாவது, அதை தொடணும் அப்படின்னா, இப்போ அப்பெல்லாம் அந்த மைசூர் பாக்கு இருக்கும், இப்போ அவ்வளோ இல்லை. அப்போ அதை விரும்பி சாப்பிடுவோம். இப்போ அதை நம்ம தொடர்றதே இல்லை. அது கல் மாதிரி இருக்கும். இந்த பால்கோ ஸ்வீட் அப்படின்னா சாஃப்டா இருக்கும்ல, எடுக்கும் போதே அப்படியே. அப்ப தொடும் போது டிஃபரெண்ட் தெரியும். அப்ப அடுத்தது எடுத்து நம்ம வாயில போட்டாதான் அது புளிப்பா தித்திப்பான்றது நமக்கு என்ன பண்ணும். இப்போ பார்க்கும் போதே அது டேஸ்ட் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. தொடும் போதே அது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. புரியுது நான் சொல்றது? பார்க்கும் போதே இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் 100% இப்படிதான் இருக்கும்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப குழம்பு கூட பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும், ஆனா டேஸ்ட் புரியுது நான் சொல்றது? இப்ப பாக்குறதுனால மாத்திரம் அந்த டேஸ்ட நம்மால ஒரு வேளை உணர முடியுமே தவிர அதை நம்மால அனுபவிக்கவே முடியாது. இப்ப ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இயேசப்பா ஒருத்தர் இருக்கிறாரு என்பதை தெரியாத ஜனமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் அறிஞ்சிருக்கிறோம், ஆனா அவரை என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ருசித்து பார்ப்பது இல்லை. ஆண்டவர் இயேசப்பாங்க, அவரு இது செய்யறாருங்க, நன்மை செய்யறாருங்க, அற்புதம் செய்யறாருங்க, ஆனா நம்ம ருசித்து பார்த்துருக்கிறோமா அப்படின்னா நிறைய வேலைகளில் நம்ம ருசித்து பார்ப்பதே கிடையாது. பார்க்கறதோட, புரியுது நான் சொல்றது? பார்க்கறதோட. இப்போ வசனம் சொல்லுது, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை. அப்போ முதல்ல இந்த பைபிளை பார்க்கணும். நான் நிச்சயமாவே சொல்றேன், நான் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அப்பதான் அந்த வார்த்தை அப்படியே பேசிட்டு நான் குளிச்சுட்டே பேசுறேன். இதை உங்களுக்கு நான் புரியும் நினைக்கிறேன். இப்ப இந்த வசனத்தை நீ சும்மா பார்க்கறதுனால நன்மை இல்லை. ஒரு ஸ்வீட்டோட தன்மை இப்படிதான் இருக்கும்னு உன்னால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அது என்ன பொருளா இருக்கட்டும், பார்க்கறதுனால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதனுடைய தன்மையை நம்ம சாப்பிடணும், அதை நம்ம உள்வாங்கணும். அதே போலதான் ஆண்டவரை சும்மா பார்த்துட்டு போறது நமக்கு ஆசீர்வாதம் வராது. இந்த பைபிள் வசனங்களை சும்மா பார்த்துட்டு சும்மா பேப்பரை பெருட்டிட்டு போறது நமக்கு ஆசீர்வாதம் வராது. அப்ப அடுத்தது என்ன சொன்ன? பார்க்கணும், ரெண்டாவது தொடணும். ஆமாவா இல்லையா? ஒண்ணு பார்க்கணும், என்ன பார்க்கணும்? வசனத்தை பார்க்கணும். ரெண்டாவது இந்த வேதத்தை தொடணும். மூணாவது இந்த வசனத்தை நமக்கு உள்வாங்கணும். புரியுதுங்களா? இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாருக்குங்க நல்லவர் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லவர். ஆனா ஒரு கூட்டம் அவர் எனக்கு நல்லவரா இருக்கிறாங்கன்னு சொல்லும், இன்னொரு கூட்டம் நான் எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்யவே மாட்டார் என்று ஒரு கூட்டம். சும்மா பார்க்கறதுனால, சும்மா ஆலயத்துக்கு வர்றதுனால, சும்மா கிறிஸ்தவனா நீ பெயர் பெற்று கொள்வதனால ஒரு நன்மையும் ஆசீர்வாதமும் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை சும்மா பார்க்கறதுனால, சும்மா கேள்விப்பட்டதுனால இல்ல, ருசித்து பார்க்கணும்.
இப்போ எனக்கு வயிற்று வலின்னு வச்சுங்களேன், இந்த வயிற்று வலியுடைய அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் சொன்னாலும் அந்த வலி உங்களால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. வலிக்குது, வயிறு வலிக்குதா அப்படிதான் சொல்லும்ல. இப்ப எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, அவருக்கு வயிறு வலிக்குதான், இதுதான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா எனக்கு எந்த அளவுக்கு வயிறு வலிக்குது, எங்கெல்லாம் வயிறு வலிக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ அவங்க நல்லவர் அப்படின்னு ஏசப்பா அவங்க நல்லவர் அவங்க சொல்றதுனால நீங்க சொல்லாத, நீ ருசித்து பார்த்திருக்கிறியா உங்க வாழ்க்கையில? நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவர், என் வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவருக்கு, அதை நம்ம ருசிக்கணும். என் வீட்டுக்காருக்கு நல்லவரா இருக்கிற அதனால எனக்கு நல்லவர் இல்ல, என் மனைவிக்கு நல்லவரா இருக்கிற அதனால எனக்கு நல்ல இல்ல இல்ல இல்ல, உனக்கு உங்களுக்கு கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்லுது, நான் அதிகமா சொல்ற வார்த்தை, சுத்த இருதயம் உள்ள இயேசுவில் இருக்கு, நல்லவராகவே இருக்கிறார். சரி, நான் வேகமா சொல்லிப்பேன். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, அப்போ அடுத்த வசனம் சொல்லுது, அவர் மேல நம்பிக்கை. ஒண்ணு ருசிக்கணும். ஆண்டவர் நான் எந்தெந்த சூழ்நிலை போறணும், எந்தெந்த பிரச்சனை கடந்து போறணும், எந்த உபத்திரவத்தை நான் கடந்து போறணும், அப்பெல்லாம் ஆண்டவர் என்னை விடுவிக்கிறாருங்க. அதுதான் நான் ருசித்து பார்க்கிறதுக்கு அர்த்தம். என் கூட தாங்க ஆண்டவர் இருக்கிறாரு, அதுதான் ருசித்து பார்க்கிறது. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்ல முடியும், ஆண்டவர் நல்லவருங்க. ராஜா, ஜனம், ஊரு, நம்ம எல்லாரும் வேடிக்கை பார்க்கறா. எங்க நெருப்புல போடும்போது வேடிக்கை தான் பார்க்கறா. ஆனா ஆண்டவர் எங்க என்ன பண்றாரு, அவரும் வேடிக்கை பார்க்கல. இப்போ அந்த வார்த்தை எப்படி வேணாலும் நம்மால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ ஆண்டவர் வெளியில இருந்தே அற்புதம் செஞ்சிருக்க முடியும். இவங்க 3 பேர் அக்கினில தூக்கி போடுறாங்க, தூக்கி போட்டவன் செத்துட்டான், அதெல்லாம் ஓகே. இப்ப ஆண்டவர் வெளியில இருந்து அந்த அக்கினியுடைய தன்மை அழிந்து போட்டுன்னு சொல்லியிருந்தா எல்லாமே போயிருக்கும், சாம்பலா போயிருக்கும், ஒண்ணுமே இருந்திருக்காது தன்மை. ஆனா ஆண்டவர் கூட அக்கினியிலும் அவர் கூட என் கூட இருக்கிறாருங்க, அவங்க சொல்ல முடியும் அவர் நல்லவர்னு சொல்ல முடியும். வேடிக்கை பார்க்கிற தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் அல்ல, கூட அவர் சந்தோஷமா இருக்கும் போதுதான் என் கூட இருப்பார் இல்ல, கஷ்டத்தின் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், உன்னை நெருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு உன்னால சொல்ல முடியும்னா நீங்க கர்த்தரை ருசித்து பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுது நான் சொல்றது அந்த வார்த்தை? அவர் என்னை கைவிடவே மாட்டாருங்க. என்னால முடியல, அவ்வளவு போராட்டம் இருக்கட்டும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை நடத்துவார். இப்படி யார் இந்த வார்த்தையை சொல்றாங்களோ அவங்க தான் கர்த்தரை உண்மையா ருசித்து பார்த்திருக்கிற. அப்ப 2வது சொல்லுது, அவர் மேல நம்பிக்கை வை. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட்டாங்க, விடுவிச்சாச்சு, ஓகே. இப்போ அடுத்து அவங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, திரும்ப அவங்களுக்கு விரோதமா எத்தனை சட்டம் போட்டிருந்தாலும் அவங்களால தைரியமா சொல்ல முடியும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நாங்க என்ன பாருங்க. யோபு சொல்றாருல, ஏன் கர்த்தர் அக்கினியில் என் கூட தாங்க சுத்தினாரு, கர்த்தர் என் முடி கூட கருகி போகாத அளவுக்கு கர்த்தர் என்னை பார்த்த கர்த்தர் என் கூட தான் இருந்தாரு, அவங்களால தைரியமா சொல்ல முடியும். ஆனா ருசித்து பார்க்காது இருக்கிற ஜனம் ஏதோ எந்த சின்ன பிரச்சனை கூட சொல்ல முடியாது கர்த்தர் நல்லவர் என்பது. பெரிய பிரச்சனை சொல்ல வேணாம், சின்ன பிரச்சனைக்கு, சாதாரண ஒரு பிரச்சனைக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை நம்மளால சொல்ல முடியாது. காரணம், நீங்க சரியா ருசித்து பார்க்கல. ருசித்து பார்த்திருக்கிற ஜனம் அடுத்தது என்ன பண்ணும், கர்த்தரையே நம்பிரு. கர்த்தரை கர்த்தரை இப்போ வானம் பூமி ஒழிந்து போனாலும், நமக்கு விரோதமா சட்டம் போட்டாலும், நமக்கு விரோதமா சூழ்நிலை வந்தாலும், நமக்கு விரோதமா எதிர்ப்புகள் வந்தாலும் அப்பவும் சொல்ல முடியும் அவர் மேலதான் நான் நம்பிக்கை இருக்கேன். தானியேல் தானே சொல்றாரு, தானியேலுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்யறாரு. 3 வேளை ஜெபம் பண்றது, கர்த்தருக்கு உண்மையா இருக்கு, கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யறது. இதுல சரியா தானியேல் இருந்தாரு. சிங்க கபில போட்டாலும் சிங்க அவருக்கு முன்னாடி முட்டி போட அவரால் வைக்க முடியும், அவர் நல்லவர். இதுதான் ருசித்து பார்த்திருக்கிறது. தானியேலுக்கு சிங்க கபில போடுறதுக்கு முன்னாடி அவர் முறுமுறுத்தாரு, அழுதாரு, புலம்புனாரு, கத்தனாரு, கூப்பிட்டாரு, இல்லவே இல்லை. அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். சில பிரச்சனை வாழ்க்கையில் வருதா, கர்த்தரை கூட அனுமதிப்பார், கர்த்தரை அனுமதிப்பார். சில பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு முன்னால போக முடியாது. அப்ப பிரச்சனை என்ன பண்ணணும், ஆண்டவரே இந்த பிரச்சனைய நான் கடந்து போகணும். வசனம் சொல்லுது, மான்களை போல நம்மை ஓட செய்யறாரு பிரச்சனையில, போராட்டத்துல, கவலையில, கண்ணீர்ல.
ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம சரியா ஆண்டவரை ருசித்து பார்க்காதனால சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்றோம், அப்படியே புலம்புறோம், அழறோம். ஐயோ யாருமே இல்லையே. கர்த்தர் நல்லவர். நல்லவர் என்னது? அவர் ஏமாற்றவே மாட்டார். உங்க வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, சொல்லி இருக்கிறாரோ, அதை மாறவே மாட்டார். அப்போ ஒண்ணு ருசித்து பார்க்கணும், ரெண்டாவது நம்பிக்கை. இந்த ரெண்டு விஷயத்தை வைக்கிற மனுஷன் அந்த வார்த்தை சொல்லுது, அவன் வாக்கியவன். ருசிக்கணும், கர்த்தரை நம்பணும். எப்படி ருசிக்கணும், நம்பணும். இந்த ரெண்டு விஷயத்தை நீ சரியா பேலன்ஸ் பண்ணிட்டே போறேன்னு வச்சுங்களேன். இப்ப நிறைய பேர் வாழ்க்கையை பேலன்ஸ் பண்றதுக்கு, குடும்பத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு கத்துருக்கிறோம். இதை பண்ணாதாங்க சரியா இருக்கும், இதை பண்ணாதான். அப்ப நம்ம ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ண கத்துருக்கிறோம். ஆனா கர்த்தரை பேலன்ஸ் பண்றதுக்கு, கர்த்தர் நம்ம கூட வச்சிருக்கிறதுக்கு எத்தனை பேர் அந்த வாழ்க்கையில நம்ம போறோம் அப்படின்னா நிறைய பேர் இல்லவே இல்லை. அப்ப என்னவா இருக்கிறோம், பாக்குறதோடு சரி. அதனால நான் உதாரணம் சொன்னேன், பாக்குறதோடு சரி. ஸ்வீட்டு நல்லா இருக்கும். ஸ்வீட்டுனாவே என்னதான் இருக்கணும், ஸ்வீட்டுனா அதோட எப்படிதான் இருக்கணும், புளிப்பாதான் இருக்கும். அப்படியா? ஸ்வீட்டுனா எப்படிதான் இருக்கணும்? அது பால்கவானா இருக்கட்டும், மைசூர் பாக்கானா இருக்கட்டும், ஜாங்கரியா இருக்கட்டும், ஸ்வீட்டுன்னா என்னது, தித்திப்பு தான் சொல்லுவோம். ஆனா அதை சாப்பிட்டாதான் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, பாக்குறதோடு சரி, கர்த்தர் நல்லவராங்க, கர்த்தர் நல்லவரா. இல்ல 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 இல்ல, நீ ருசித்து பார்த்தது உண்மையானா அவர் மேலதான் நீ நம்பிக்கையா இருப்ப. அப்ப சரி, அப்போ இது எப்படி அவர் மேல ருசித்து பார்க்கறதுனால, அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 23ஆம் சங்கீதம் அது முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஒண்ணு, நீ ருசித்து பார்த்திருக்கிற அப்படின்னா, ரெண்டு, நம்பி இருக்கிற அப்படின்னா, கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நீங்க நிறைய பேருக்கு பணத்தை வச்சுட்டு கூட அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எதை செய்யணும்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லும், என்ன பண்ணுன்னே தெரியலங்க, நான் எதை நோக்கி போறேன்னே தெரியல அப்படின்னு. அப்ப அத அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு அவரை ருசிக்கணும். ஒரே ஒரு முறை ருசித்த நல்லா இருக்குமா? ஒவ்வொரு நாளும், நாள்தோறும், தினந்தோறும். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, அவர் மெய்ப்பரா இருக்கிறதுனால நான் எந்த சூழ்நிலை குறிச்சு நான் சோர்ந்து போகவே மாட்டேன். பிரச்சனை வரும், ஆண்டவரே சொல்லிட்டாரு, உலகத்துல உபத்திரம் இருக்குது. உலகம்னாலே உபத்திரம். உலகம் அப்படின்னா இன்னொரு பேரு உபத்திரம் இல்ல? அப்ப உலகம்னு இருக்குது அப்படின்னா, உலகத்துல நம்ம வாழறோம்னு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படின்னா அது உபத்திரவத்தை தான் இருக்கும். அதை நீ ஜெயிப்பதற்கு நம்ம சுய வேலை செய்யாது. நம்ம இருக்கிற ஞானம் ஒண்ணுமே இல்லை. அப்ப கர்த்தரை ருசித்து பார்த்தா, கர்த்தரை கர்த்தர் நம்மை நடத்துவது உண்மை 100க்கு 100. அப்ப அந்த அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர் நம்ம எப்படி நடத்துறாராம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். அப்படின்னா புல்லுனா அந்த புல்லு நினைக்காதீங்க, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நம்மை நடத்துவார். நம்ம எங்க விழுந்து போயிருக்கிறோமோ, எங்க சரியில்லாம இருக்கிறோமோ, எங்க கடல்ல இருக்கோமோ, எங்க பலவீனப்பட்டு இருக்கிறோமோ, அதை சரி பண்ணி கர்த்தர் நம்மை நடத்துவார். இதுதான் திருப்தியான வாழ்க்கை, புல்லுள்ள இடம். அப்ப இந்த வாழ்க்கை ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இல்லைங்க, கர்த்தரை நடத்தலுங்க, நானா முட்டி மோதி பேலன்ஸ் பண்ணி எப்படியோ நிக்கிறேன், தடுமாறுறேன், விழறேன், எழுந்துக்கிறேன், அப்படி இல்லை. கர்த்தர் உங்க மேய்ப்பரா இருந்தா நீ எதை குறிச்சும் தாட்சி அடைவதே இல்லை. சோர்ந்து போகவே தேவையில்லை, நீ கலங்கவே தேவையில்லை. எதிர்கால வாழ்க்கை குறிச்சு என்னவா முடியும், கலங்கவே தேவை. அப்ப அது சொல்லுது, உன் சத்ருக்களை 4வது வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். காரணம் என் சத்ரு யாரு நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் பயப்படாம தைரியமா இருப்பேன். அது இல்ல, என்னை நடத்துகிறவர் அவர். வசனம் சொல்றது, என்னை உள்ளம் கைகளை வரைஞ்சிருக்கிறார். எப்படி? உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளம் கைகளை வரைந்திருக்கிறார். வசனம் மதில் எப்போது அவருக்கு முன்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நான் மரண இருளில் அப்படின்னா, நீ உபத்திரவத்துல பாடுகளிலே போறனாலும் அந்த வார்த்தை சொல்றது, தாவீது சொல்றாரு, நான் பொல்லாப்புக்கு, வருகிற பிரச்சனைக்கு, வருகிற எதிர்ப்புக்கு, வருகிற எதிர்மறையான சூழ்நிலைக்கு பயப்படவே மாட்டேன்.
ஏன்? என்னை நடத்துகிறவர் அவர். இப்போ 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 ஒரு 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 வண்டியில் போறேன்னு வச்சுங்களேன், ஒரு பஸ்ஸில் போறேன்னு வச்சுங்களேன், நல்ல டிரைவர் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா, நம்ம நிறைய பேருக்கு நல்ல தூக்கம் வரும். நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அவரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகங்க, அவரு இத்தனை வருஷமா ஓட்டாரு, இது வரைக்கும் ரிமார்க்கே இல்லை, எந்த ஆக்சிடென்ட்மே பண்ணல அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க நம்மளால என்ன பண்ண முடியும்? தைரியமா எதுக்கு போறோன்னு தெரியல, எது செகண்டரை பார்த்து நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பையெல்லாம் போகணும், போயிட்டு நல்ல ஒரு 11-12 மணிக்கு மேலே நினைக்கிறேன். அப்போ என்ன பக்கத்துல நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தர் என்ன தட்டுறாரு, எழுந்துருன்றாரு. எனக்கு தூக்கமா, அப்பதான் ரொம்ப நேரம் தூக்கம் வரல, அப்பதான் தூக்கம் வருது. என்ன தட்டுறாரு, என்ன சொல்லி தட்டுறாரு? ரோட்ல பஸ் ஆடின்னு போகுது, கொஞ்சம் டிரைவர் கிட்ட போய் பேச முடியுமான்னு என்ன தட்டுறாரு. எனக்கு ரொம்ப தூக்கம், எழுதுக்க முடியல. அப்ப அவரு, இப்ப நான் தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் தூங்கவே, நான் அதை கேட்கவே இல்லை, அப்படி தூங்கிட்டேன். ஆனா அவர் தூங்கிருப்பாரா? ஏன்? அது பஸ் எப்படி போகுதுன்றது அவரு பார்த்துட்டாரு. கண்ணை முன்ன கூட தூக்கம் வராது, போய் ஓட்டி வருவார். எங்கேயாச்சும் போய் இச்சிருவாரோ, எங்கேயாச்சும் போய் விட்டுருவாரோ, நான் அதை பார்க்கவே இல்லை. அது எனக்கு அவர் சொல்றாரு, தூக்கத்துல எனக்கு நல்லா தூக்கம் வருது. காலையில தான் சொல்றாரு, நான் உன்னை எத்தனை முறை எழுப்புனேன், அந்த டிரைவர் கிட்ட போய் கொஞ்சம் பேசுவேன், தூக்கம் இல்லாம நல்லா போலான்னு எழுப்புனேன், நீ என்ன பண்ணவே இல்லை. அப்ப ஏதை சொல்ற அப்படின்னா, என்னை நடத்துகிறவர் அவரா இருந்தா நான் தைரியமா இருப்பேன், எதை குறிச்சு சோர்ந்து பார்க்க மாட்டேன். மனுஷனை நம்பி ஓடுறேன் அப்படின்னா நான் பயந்துட்டு தான் இருக்கணும். ஏன்? மனுஷனுடைய தன்மை என்ன? பாதியில விட்டுருவான், நம்ம குறை சொல்லுவான், இதுதான் மனுஷனுடைய வேலை. ஆனா கர்த்தர் நல்லவர், நல்லவர். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, நான் பயப்பட காரணம் தேவரீர் என்னோடு கூட தான் இருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தை உன்னை எத்தனை பேர் புரியுது எனக்கு தெரியல. மரண இருள் ஆமே, உன்னை எழுந்திருக்கவே பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு படுத்த படிக்க, உன்னை நிமிரவே கூடாதபடி அந்த அளவுக்கு மரண இருள் இருந்தாலும் தாவீது சொல்றாரு, நான் பயப்படவே மாட்டேன், காரணம் நீங்க என்னோடு கூட தான் இருக்கிறீங்க. நான் விழுந்தாலும் உமது கோலும் உமது தடியும் என்னை சொல்லுங்க தேற்று. உணர்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றதுனால நீங்க சொல்லாதீங்க. அவங்க நல்லவருங்க. என் பக்கத்தில் இருக்க அக்கா சொன்னாங்க, ஏசப்பா நல்லவராமே, அதனால நானும் சொல்றேன் அவர் நல்லவர், அப்படி சொல்லாத. அவர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்த்தது உண்மையான அவர் உன்னை நடத்துவார். எது வரைக்கும் நடத்துவாரு? கடைசி வசனம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம். அல்லேலூயா. ஜீவன் இருக்கிற வரைக்கும், நீ பரலோகம் போற வரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். காரணம் கர்த்தர் நடத்துறார். கர்த்தர் தான் என் வாழ்க்கையின் பயணத்துல அவர் தாங்க முன்னாடி, அவர் தான் முன்னாடி, அவர் தான் வச்சிருக்கிறார். அப்படி நீ சொல்லுவ அப்படின்னா, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் உங்களை தொடரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கர்த்தரை நாம ருசிக்க நீங்க ஒப்புக்கொடுங்க. நாம ருசிக்க, நான் ருசிக்கணும்னு சொல்லுங்க. ருசிக்க ருசிக்க அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். இன்னைக்கு இதை பார்க்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையே செய்யல நீங்க உங்களால் சொல்லவே முடியாது. கர்த்தர் உபத்திரத்துல அவரை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லவே முடியாது. மனுஷனெல்லாம் என்னை ஒதுக்கிட்டு பேரு, ஆண்டவர் என்ன ஒதுக்கிட்டார் சொல்லவே முடியாது. கர்த்தர் நல்லவர். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. சொன்னதை செய்கிற ஆண்டவர், சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது, நான் பயப்பட மாட்டேன், காரணம் நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. அவர் நம்மை நடத்துகிறார். அதுதான் 3வது வசனம் சொல்லுது, அவர் என்னை நீதியின் பாதைகளில் தான் நடத்துறார். நீதியின் பாதை என்பது என்ன? தேவ சித்தத்தில் தான் என்ன நடத்துறார். அவருக்கு என்ன விருப்பமோ அதில் தான் என்ன நடத்துறார். நான் என்ன செய்யணுமோ அந்த பாதையில் தான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிறது. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் உனக்கு ஆமென், உனக்கு 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 அவர் எல்லாமா
உன் நம்பிக்கையே அவர் இருந்தார். சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாட்சி அடைவதே இல்லை. ஆமென். சோர்ந்து போகவே விட மாட்டார். அவர் மேய்ப்பரா இருந்தா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைப்படைந்தவனுக்கு ஏற்ற சமயத்தில் ஒரு ஆகாரத்தையும் தேவையும் அவர் சந்திக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவரை ருசித்து பார்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ருசித்து பாருங்க, ருசித்து பாருங்க. அதுதான் அந்த வசனத்துல சொல்லுது. நீ 9வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே 34:9 அவருக்கு பயந்துருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. குறையே கிடையாது, குறையே கிடையாது. ஏன்? அவர்தான் மகிமையில நம்மை நிறைவாய் மாற்றார். நம்ம குறைகளை கிறிஸ்து இயேசுவின் மகிமையில நம்மை நிறைவா மாற்றார். அப்ப நம்ம குறையே கிடையாது. கிறிஸ்துவின் மகிமை, கிறிஸ்துவின் மகிமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு ருசித்து பாருங்க, ருசித்து பாருங்க. 11வது வசனம் சொல்லுது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அல்லேலூயா. அப்ப பயப்படணும். அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்க. அவங்க யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறீங்களோ அவங்களுக்கு குறையே இல்லை. கர்த்தர் பார்த்துக்கணும். யெகோவாயிரே எல்லாவற்றையும் பார்த்துக்கணும். அப்ப அந்த வசனத்தின்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிங்க, ருசிங்க. இன்னைக்கு இந்த ஆராதனை முடிந்து நீ வீட்டில் போயிட்டு சோமன், ஆண்டவரே நான் உங்களை ருசித்து பார்க்கணும், நான் உங்களை நீங்க எத்தனை நல்லவர் என்பதை நான் ருசிப்பதற்கு உதவி செய்யணும்னு சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர். நீ ருசிக்க ருசிக்க ருசிக்க. 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவளை சூழ பாளையம் இறங்கி அவனை விடு வைக்கிறார். 2வது, அவரை ருசிக்க ருசிக்க 4வது வசனத்தில் கீழே சொல்லுது, எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவார். அவரை ருசிக்க ருசிக்க 5வது வசனம் சொல்லுது, உங்க முகங்கள் வெட்கப்படுவதே இல்லை. ருசிங்க, ருசித்து பாருங்க. ஆண்டவர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் பாக்கியவான்களா மாற போறேன்? எத்தனை பேர் ருசித்து பார்க்க போறேன்? எத்தனை பேர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க போறேன்? அவர் உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கை என்கிற படகு ஒரு நாளும் அமிழ்ந்து போகவே போகாது. வரும் எதிர்ப்புகள், வரும் எதிர் அலைகள், வரும் வாழ்க்கையை விழ செய்கிறது. அந்த சூழல்கள் ஒரு, ஆனால் கர்த்தர் எழுந்து அதட்டுகிற ஒரு தெய்வம். அவர் உன் மேய்ப்பர். உன் பிரச்சனை பார்த்து அதட்டுகிற தெய்வம் உன் மேய்ப்பர். அவரா இருக்கணும். நல்ல மேய்ப்பன். ஒரு மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், நல்ல மேய்ப்பன். அதுக்கு என்ன தேவையோ அதன் வழியில் தான் நடத்துவான். அதை திருப்தியா நடத்துவதுதான் நல்ல மேய்ப்பனுக்கு அர்த்தம். அவர் மேய்ப்பராயிருந்தா, அவர் மேய்ப்பராயிருந்தா சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை ருசித்து பார்ப்பதற்கு அந்த வாழ்க்கைக்குள்ள போங்க. நான் உதாரணம் சொன்னது போல, இதுவரைக்கும் ஆண்டவர் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தோமா, அதை விட்டுருங்க. வேடிக்கை பார்ப்பது அதனுடைய தன்மையை உன்னால சரியா ருசிக்கவே முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இப்ப நான் ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டு இது சாஃப்டா இருக்குது, இது அப்படியே வாயில போட்டா அப்படியே கரியுது அப்படின்னு நான் சொன்னா, அதனுடைய டேஸ்டோட அதனுடைய தன்மை எனக்கு தான் புரியும், உங்களுக்கு புரியாது. நீங்க ருசிங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவரா இருந்திருக்கிறாரா? உங்களுக்கு கர்த்தர் நல்லவரா இருந்திருக்கிறாரா? நீங்க ஆண்டவரை ருசித்து பார்த்து இருக்கிறீங்களா? அப்படின்னா அவர் உன் மெய்ப்பராய் இருப்பார். வரட்டும். அவன் நம்ம மெய்ப்பரா இருந்தா நம்ம சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா? என்ன வேணாலும் வரட்டும், அவர் என் கூட இருக்கிறார். இதுதான் நம்ம சொல்ற வார்த்தையா இருக்கு. கர்த்தர் நம்ம மெய்ப்பரா இருந்தா நம்ம சொல்ற வார்த்தை, ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகவே அணுகும். இதுதான் கர்த்தர் நம்மை நடத்துகிற வாழ்க்கை. குடும்பமே எதிர்ப்பா வந்துச்சுங்க, பரவாயில்ல. என் சொந்தக்காரெல்லாம் எதிர்ப்பா வந்துட்டாங்க, பரவாயில்ல. அவங்களை காட்டிலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? இதை மாத்திரம்
அப்படி எல்லா கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென்.